தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் டிவிகே 98 முதல் 120 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. அதில் திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்களிலும் வெற்றி பெறும் என கணித்துள்ளது. என்டிகே ஒரு இடத்திலும் வெல்ல வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்த நிலையில் முதன்முறையாக ஆக்சிஸ் நிறுவனம் தவேகவுக்கு சாதகமான கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள சூழலில் அக்னி நியூஸ் சர்வீசஸ் நிறுவனம் தனது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுக தனது செல்வாக்கை தக்க வைத்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதையும், புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பிரிப்பதையும் இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. திமுக மற்றும் அதிமுகவின் பலப்பரீட்சை இந்த ஆய்வின்படி திமுக கூட்டணி 120 எதிர்ம 140 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய மற்றும் சென்னை மண்டலங்களில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பிரவேசம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் டிவிகே முதன்முறை தேர்தலிலேயே 15.1 வாக்குகளை பெற்று மூன்றாவது பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் ஒரு தொகுதியை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன. மற்ற மண்டலங்களிலும் இக்கட்சி 12 முதல் 18 வரை வாக்குகளை ஈர்த்திருப்பது பெரிய கட்சிகளின் வாக்கு வங்கியில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகளே தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சியை உறுதி செய்யும். தமிழக வெற்றி கழகத்தின் வருகை வரும் காலங்களில் ஒரு மும்முனை போட்டிக்கு வித்திட்டுள்ளதை இந்த ஆய்வு தெளிவாக காட்டுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் டிவிகே 98 முதல் 120 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. அதில் திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்களிலும் வெற்றி பெறும் என கணித்துள்ளது. என்டிகே ஒரு இடத்திலும் வெல்ல வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்த நிலையில் முதன்முறையாக ஆக்சிஸ் நிறுவனம் தவேகவுக்கு சாதகமான கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள சூழலில் அக்னி நியூஸ் சர்வீசஸ் நிறுவனம் தனது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுக தனது செல்வாக்கை தக்க வைத்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதையும், புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பிரிப்பதையும் இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. திமுக மற்றும் அதிமுகவின் பலப்பரீட்சை இந்த ஆய்வின்படி திமுக கூட்டணி 120 எதிர்ம 140 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய மற்றும் சென்னை மண்டலங்களில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பிரவேசம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் டிவிகே முதன்முறை தேர்தலிலேயே 15.1 வாக்குகளை பெற்று மூன்றாவது பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் ஒரு தொகுதியை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன. மற்ற மண்டலங்களிலும் இக்கட்சி 12 முதல் 18 வரை வாக்குகளை ஈர்த்திருப்பது பெரிய கட்சிகளின் வாக்கு வங்கியில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகளே தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சியை உறுதி செய்யும். தமிழக வெற்றி கழகத்தின் வருகை வரும் காலங்களில் ஒரு மும்முனை போட்டிக்கு வித்திட்டுள்ளதை இந்த ஆய்வு தெளிவாக காட்டுகிறது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக தலைமையிலான இரு கூட்டணிகளும் டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவை தனித்தும் போட்டியிட்டன. இதில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி இருந்து வரும் சூழலில் டிவிகே எத்தனை சதவீத வாக்குகள் பெறும், எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என மக்களிடையே எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை எனும் நிலையில் பீப்புள்ஸ் பல்ஸ் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணி 125 முதல் 145 வரையிலும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 வரையிலும், டிவிகே 18 முதல் 24% வாக்குகள் வாங்கும் எனவும், என்டிகே 2 முதல் 6 தொகுதிகள் கிடைக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணிக்கு 145 முதல் 160 தொகுதிகளும், அதிமுக கூட்டணிக்கு 50 முதல் 65 தொகுதிகளும்,
டிவிகே 13 முதல் 18 தொகுதிகளும் என்டிகே 5 முதல் 8 தொகுதிகளும் கிடைக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. அக்னி நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 169 தொகுதிகளும், அதிமுக 64 தொகுதிகளும், டிவிகே 1 தொகுதியும், என்டிகே 1 தொகுதியும் இல்லை எனவும் சொல்லப்பட்டுள்ளது. மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 122 முதல் 132 வரையிலும், அதிமுக கூட்டணி 87 முதல் 100 வரையிலும், டிவிகே 12 முதல் 16 வரையிலும், என்டிகே 1 முதல் 6 தொகுதிகள் வரையிலும் பெறும் என சொல்லப்பட்டுள்ளது. வோட்வைப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி 114 முதல் 124 வரையிலும், திமுக கூட்டணி 103 முதல் 113 வரையிலும், டிவிகே 4 முதல் 10 தொகுதிகள் வரையிலும், என்டிகே ஒரு இடமும் கிடைக்காது எனவும் சொல்லப்பட்டுள்ளது. பிஎம்ஆர்க் நடத்திய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 65 முதல் 85 தொகுதிகளிலும், டிவிகே 16 முதல் 26 தொகுதிகளிலும், மற்றவை 1 முதல் 6 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக தலைமையிலான இரு கூட்டணிகளும் டிவிகே மற்றும் என்டிகே ஆகியவை தனித்தும் போட்டியிட்டன. இதில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி இருந்து வரும் சூழலில் டிவிகே எத்தனை சதவீத வாக்குகள் பெறும், எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என மக்களிடையே எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை எனும் நிலையில் பீப்புள்ஸ் பல்ஸ் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணி 125 முதல் 145 வரையிலும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 வரையிலும், டிவிகே 18 முதல் 24% வாக்குகள் வாங்கும் எனவும், என்டிகே 2 முதல் 6 தொகுதிகள் கிடைக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணிக்கு 145 முதல் 160 தொகுதிகளும், அதிமுக கூட்டணிக்கு 50 முதல் 65 தொகுதிகளும், டிவிகே 13 முதல் 18 தொகுதிகளும், என்டிகே 5 முதல் 8 தொகுதிகளும் கிடைக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. அக்னி நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 169 தொகுதிகளும், அதிமுக 64 தொகுதிகளும், டிவிகே 1 தொகுதியும், என்டிகே 1 தொகுதியும் இல்லை எனவும் சொல்லப்பட்டுள்ளது. மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 122 முதல் 132 வரையிலும், அதிமுக கூட்டணி 87 முதல் 100 வரையிலும், டிவிகே 12 முதல் 16 வரையிலும், என்டிகே 1 முதல் 6 தொகுதிகள் வரையிலும் பெறும் என சொல்லப்பட்டுள்ளது. வோட்வைப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணி 114 முதல் 124 வரையிலும், திமுக கூட்டணி 103 முதல் 113 வரையிலும், டிவிகே 4 முதல் 10 தொகுதிகள் வரையிலும், என்டிகே ஒரு இடமும் கிடைக்காது எனவும் சொல்லப்பட்டுள்ளது. பிஎம்ஆர்க் நடத்திய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 65 முதல் 85 தொகுதிகளிலும், டிவிகே 16 முதல் 26 தொகுதிகளிலும், மற்றவை 1 முதல் 6 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது.